உலகம் சுற்று வாலிபனான அந்த ராகுல் காந்தி எப்ப வந்தார், எத்தனை மணிக்கு வந்தார், என்னென்ன நடந்தது? துருக்கியிலிருந்து வந்திருப்பாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது. ராகுல் காந்தியுடைய அதிரடி திட்டம், தென்னிந்தியாவில் 130 தொகுதிகள் இருக்கிறது, அது 120 பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் மூலமாக, பிரவீன் சக்கரவர்த்தியுடைய தொலைபேசி மூலமாகத்தான் ராகுல் காந்தி விஜயுடன் பேசியதாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கிறது. சீனிவாசன், விஜய் சொன்ன பதில சொன்னீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. 17ஆம் தேதி இரவு வாஞ்சுக் அவர்கள் இரவு சிறுநீர் கழிக்க பழங்கி பார்த்தோன்னே அந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. வீடியோல வருதுங்க, நிறைய வருதுங்க. சீனிவாசன், தேவேந்திர பட்னவிஸை போடணும்னு, ஆனா பிஜேபி நினைக்கிறது யோகி ஆதித்யநாத் போடலாம்னு, அதனாலதான் டிலே ஆகுது. சீனிவாசன், கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. காணாமல் போயிருந்த ராகுல் காந்தி திடீரென எங்கிருந்தோ இந்தியாவுக்கு திரும்பி விட்டார். 20ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. இந்தி கூட்டணியிலிருந்து திமுகவும் ஆம் ஆத்மியும் விலகி உள்ளன. ஆனால் கூட்டணிக்குள் வருமென்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேகா தள்ளியே நிற்கிறது. அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமில்லை. அவற்றை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். காணாமல் போன ராகுல் காந்தி என்று சொல்லுவதை நான் எதிர்க்கிறேன். ஐ ப்ரொடெஸ்ட். என்ன சார், அவர் NRI LOP, நான் ரெசிடென்ட் இந்தியன் லீடர் ஆஃப் அப்போசிஷன், அவரை தரைக்குறைவாக பேசக்கூடாது என்பது வேண்டுகோள். ஓ, NRI LOP அவரு? ஆமா. இன்று காலை நான் ஒரு சீனியர் மத்திய அமைச்சருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது, இனி ராகுல் காந்தியை NRI LOP என்று அழைக்க இருக்கிறார்கள், அதைத்தான் தங்களிடம் சொல்லுகிறேன். காணாமல் போன்னு சொல்லாதீங்க சீனிவாசன், அவர் சீனியர் லீடர் சார். அப்படின்னா காணாமல் போகல, அவர் NRI LOP, அதாவது NRI opposition leader, Lok Sabha opposition leader. Yes, yes, yes. Okay, super. Right sir, அவரு திடீர்னு எங்க இருந்தோ வந்திருக்காரு சார். உலகம் சுற்று வாலிபனான அந்த ராகுல் காந்தி எப்ப வந்தார், எத்தனை மணிக்கு வந்தார், என்னென்ன நடந்தது, அது தொடர்பான அத்தனையும் சொல்லுங்க சார். வியாழக்கிழமை காலையில ஏர்லி மார்னிங் டெல்லியில இறங்கிட்டார். ஏர்லி மார்னிங்னா இப்படி அதிகாலை 3 அந்த மாதிரியா? புதன்கிழமை ராத்திரி, வியாழக்கிழமை கார்த்தால அதிகாலை. இது அதிகாலை ஏர்லி மார்னிங் hours அந்த அதிகாலையில் வந்துட்டாரு. அவர் வந்திருந்தது டர்க்கி ஏர்லைன்ஸ்ல வந்திருக்காரு. ஆக மொத்தம் அவர் துருக்கியிலிருந்து வந்திருப்பாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது. அது இருக்கு, யாருக்கும் தெரியாதுங்க. எங்கேருந்து வந்தாரு, எங்க போனாரு, குழந்தை இருக்கா, குட்டி இருக்கா, உடம்பு சரியில்லையா, மருந்து சாப்பிட்றாரா, இல்ல ஊசி போட்டுட்டாரா, ஒண்ணுமே தெரியாது. சீனிவாசன் கையில 3 பேக் வச்சிருந்தாரு, கேள்விப்பட்டது சார். அவருக்கு இந்த பார்லிமெண்ட் 20ஆம் தேதி வச்சதுனால வந்துட்டான்னு சொல்றாங்க. இல்லைன்னு வச்சுக்க, அவர் இன்னும் ஒரு 15 நாள் மேல இருந்திருப்பாரு. சார், டர்க்கி இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு நாடு. இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்ப கூட டர்க்கி கொடுத்த எக்யூப்மெண்ட் எல்லாம் பாகிஸ்தான் யூஸ் பண்ணாங்க. அவங்க கொடுத்த இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. நீங்க டர்க்கியிலேருந்து ராகுல் காந்தி திரும்பி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. எப்பவுமே இந்த ஹப் இருக்கு பாருங்க. எந்த ஒரு ஏர் இந்தியா வந்தா பாம்பே டெல்லியில இருந்தா கிளம்பும், புறப்படும், இறங்கும். சிங்கப்பூர் ஏர்லேருந்து சிங்கப்பூர் தான் ஹப். அது மலேசியான்னு கோலாலம்பூர் ஹப்பு, பேங்காக்னு தாய்லாந்து ஏர்வேஸுக்கு ஹப்பு. ஒவ்வொரு கட்டி அதே மாதிரி டர்க்கினா இஸ்தான்புல் தான் ஹப்பு. இவர் இஸ்தான்புல்லேருந்து வந்தாரா அல்லது இஸ்தான்புலுக்கு போகக்கூடிய ஏர்கிராஃப்ட் லண்டன்ல இருந்து வந்தது டெல்லிக்கு இஸ்தான்புல் அதுல வந்தாரா தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாது. அவர் மாண்புமிகு NRI LOP இருக்கிறதுனால அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். காரணம், அவர் உலக மகா தலைவர். ஓ, அவர் இப்ப ஏர்லி மார்னிங் டெல்லிக்கு சேர்ந்திருக்கார். சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்தது, யார் யாரை சந்தித்தார், என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க?
ஏதாவது தகவல் உண்டா? நிறைய தகவல் இருக்கு சார். அது அவர் லேண்ட் ஆன அப்புறம் நிறைய தகவல் இருக்கு. காங்கிரஸ்ல ஒரு பூகம்பம் வெடிச்சது. காரணம் என்ன என்று கேட்டால் 3 மாநிலங்களில் காங்கிரஸ் டமாலாக போகிறது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய உட்கட்சி சண்டை வெடிக்க போகிறது. 1 பஞ்சாப், 2வது கர்நாடகா, 3வது சொல்லவே வேண்டாம் சீனிவாஸ், உத்தரப்பிரதேசம். இந்த 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்கிறார்களா இல்லையா தெரியல. இவருடைய ஆப்சன்ஸ்ல மல்லிகார்ஜுன் கர்கே அப்பாயின்ட் பண்ணிட்டாரு ஒரு வாரிங், ராஜா வாரிங் என்று சொல்லக்கூடிய எம்பியை பஞ்சாப் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக. அவர் மிக இளைஞர், 3 முறை எம்எல்ஏவா இருந்தவர். கேப்டன் அமரேந்தர் சிங் அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தார். இப்பொழுது எம்பி. அவர் இளம் தலைவராக இருக்கிறதுனால அவரை போட்டார். ஆனால் ஓல்டு காங்கிரஸ் சரண்ஜித் சிங் சன்னி, சுக்விந்தர் சிங் ரந்தாவா போன்றவர்கள் எல்லாம், மணிஷ் திவாரி போன்றவர்கள் எல்லாம், இன்க்ளூடிங் நவஜோத் சிங் சிந்து போன்றவர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள். நாங்கள் அங்கே இருக்கக்கூடாது, கட்சி நிறைய பாயிலிங் பாயிண்ட் போய் உடையிற மாதிரி வந்துருக்கு. ஆனா ராகுல் காந்தி அதை பத்தி கண்டுக்கவே இல்லை, தொடச்சிட்டு போயிட்டார். கர்நாடகால இவ்வளவு அமளி நடக்குது, கண்டுக்கவே இல்லை. உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கா நாளைக்கா ராமர் கோவில ஊழல் நடந்தது, அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சி போராட்டம் செய்கிறாங்க. எவர் கோவிலுக்கு போக மாட்டேன்னாரு, அந்த ஸ்டாண்ட்ல இருந்தா சரி. ஆனா இப்போ ஊழலை பத்தி காங்கிரஸ்காரன் பேசுறாங்க, இவர் பேச மாட்டேங்கிறார். ஆக மொத்தம் 3. 4வதாக தமிழ்நாடு. அவர் பிரையாரிட்டி 4. ஏன்னா அவர் பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினரை விசேஷ தூதுவராக ராகுல் காந்தி நியமித்திருக்கிறார். ராகுல் காந்தி புதுசா ஒரு தூதரை போட்டுட்டார் தமிழ்நாட்டுக்கு, பிரவீன் சக்கரவர்த்தி. ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் தொடர்பில் பாலமாக இருப்பவர். அவருடைய டியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 3 காங்கிரஸ் முதலமைச்சர்களையும் விஜயுடன் நெருக்கப்படுத்துவது. காரணம் என்ன என்று கேட்டால் சீனிவாசன், ராகுல் காந்தியுடைய அதிரடி திட்டம். தென்னிந்தியாவில் 130 தொகுதிகள் இருக்கிறது, அது 120 பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் மூலமாக. அதனால்தான் திமுக ஐடி விட்டுட்டாங்க. கர்நாடகா முதலமைச்சர் கூடிய விரைவில் தமிழகம் விஜயை சந்திக்க இருக்கிறார். நீங்க என்ன கேட்பீங்கன்னு நினைச்சா நீங்க கேட்கல. மேகதாது என்ன ஆகும் ராஜகோபால், நீங்க சைலண்டா நானும் சைலண்டா இருக்கேன். அதே மாதிரி மேகதாது என்ன ஆகும், நான் வாய முழு அதுதான் ஆகும். இல்ல சார், மேகதாதுவை பத்தி இனிமே அங்க இருக்க கர்நாடக கவர்மெண்ட் பேசாதா? ராகுல் காந்தி பேச மாட்டாங்க, வந்துருவாங்களா? ராகுல் காந்தி அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு சார். எப்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு, இப்ப பாருங்க. அதை தவிர மேகதாது விட்டுட்டு ரேவந்த் ரெட்டி கூப்பிட்டு வர போறாரு. இது மாதிரி மாசத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருக்காரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு. இல்ல கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் சார். ரேவந்த் ரெட்டி வரப்போறாரு, எங்க வரப்போறாரு? சென்னைக்கு வரப்போறாரா? சென்னைக்கு விஜயுடன் முதலமைச்சர் ரமேஷ் சென்னித்தலா மீட் பண்ண மாதிரி விஜயை அவர் சென்னை செக்ரட்டரியேட்டை மீட் பண்ண போறாரு. ரவீந்த் ரெட்டி விஜய். ரமேஷ் சென்னித்தலா முதல்வர் கிடையாது, சதீசன் தான் முதல்வர். அது சரி சரி. ஆனா ரமேஷ் சென்னித்தலா மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவர். இப்ப ரீசெண்டா விஜயை மீட் பண்ணிட்டு போயிருக்கிறார். ஒன்று. அதே போல தெலுங்கானா முதல்வரை விஜயை சந்திக்க வைக்கிற திட்டம், அதே போல கர்நாடக முதல்வரை விஜயை சந்திக்க வைக்கிற திட்டமா? இந்த 3 மாநிலங்களும் விஜய் சென்ட்ரிக்கா ராகுல் காந்தி கொண்டு போறதுக்கு என்ன காரணம்? அப்படியே விஜய 2029 தேர்தலில் சவுத் இந்தியா முழுக்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த போறாங்களா? 130 சீட்டு நிறுத்தினாங்கன்னா அதுல விஜய் பிரச்சாரம் செய்தார்களே, ஆனால் 120 சீட்டு ராகுல் காந்தி வின் பண்ணலாம் காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பு அவர் வைத்திருக்கிறார். இந்த வேலைகளை எல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி பார்ப்பாரா? பிரவீன் சக்கரவர்த்தி ஒருங்கிணைக்கிறார். ராகுல் காந்தியிடம் வியாழக்கிழமை காலையில் பேசிய பிறகு ராகுல் காந்தி முதலமைச்சர் விஜய் ஜோசப்பும் 30 நிமிடங்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய நிலைமையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, நம்ம நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கணும், நானும் வரப்போறேன் ஜூலை மாசத்துல, நிறைய இது பண்ணலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. என்ன ஆச்சோ தெரியல. அவங்க பேசுறதோட பேசிட்டு இருக்காங்க. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஒரு கனெக்ஷன் பிட்வீன் ராகுல் காந்தி அண்ட் விஜய்.
அதனால அப்படின்னா இப்ப ராகுல் காந்தி டெல்லிக்கு திரும்பினதும் பிரவீனையும் சந்திச்சாரா? பிரவீன் சக்கரவர்த்தியும் சந்தித்தார், பேசினார். பிரவீன் சக்கரவர்த்தியுடைய தொலைபேசி மூலமாகத்தான் ராகுல் காந்தி விஜயுடன் பேசியதாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கிறது. சீனிவாசன். ஓ, ஆனா இப்போ நீங்க 130 சொன்னீங்க, சரியா? நான் இப்ப சொல்றது 210 சொல்றேன். டீலிமிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா அப்போ 210 சீட் வந்துருச்சுன்னா நிச்சயம் ஒரு 200 சீட் அடிக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ராகுல் காந்திக்கு தெரியாது 400 சீட் இருந்தாலும் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். 853 சீட் தான் லோக்சபாக்கு டீலிமிட்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு சுத்தரசு, அப்படியே சுத்தரசு. ஒரு வீல்ஸ் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் சவுத் இந்தியால தங்களுடைய வெற்றி வாய்ப்பை மேக்சிமைஸ் பண்றது. ஏன்னா நார்த் அவுட்டு, வடகிழக்கும் அவுட்டு, வெஸ்ட் பெங்கால் நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்போ அங்க விடுறதெல்லாம் இங்க காம்பன்சேட் பண்ற மாதிரி இங்க மேக்சிமைஸ் பண்றது அப்படின்னு அவர் ஐடியா வச்சிருக்க. இப்ப இருக்கிற 100 தக்க வைக்கணும்னா விஜய் நம்பினால முடியும்னு நினைக்கிறார் ராகுல் காந்தி. ஓ சார், அதே நேரத்துல இப்ப விஜய்க்கும் அவருக்கும் இடையிலான ஒரு தூதராக பிரவீன் சக்கரவர்த்தியை இவர் பயன்படுத்துறார் இல்லையா? இந்த மாணிக்கம் தாக்கூரோ இல்லாட்டி ஜோதிமணியோ விரும்புவாங்களா? அது தனி, அது லூப் லைன், இது மெயின் லைன். அது புரியுது. அந்த லூப் லைனை பத்தி தான் கேட்கிறேன். அது அது நம்ப மாட்டாங்க, விரோதம் வரும், நம்ப மாட்டாங்க. ஆனா இதுல நிறைய ஒரு மெயின் பாயிண்ட் இருக்கு ஸ்ரீனிவாசன், அதுதான் முக்கியம் நேயர்களுக்கு. அதுதான் பிரேக்கிங் ஸ்டோரி. ராகுல் காந்தி சொன்னாரு பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக விஜய் அவரிடம், நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஆகஸ்ட் மாசம் 20 தேதி வாக்குல பெங்களூர்ல மீட்டிங் நடக்கும் போது வாங்கன்னு சொன்னாரு. விஜய் சொன்ன பதில சொன்னீங்க நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. வரமாட்டேன் அப்படின்னு விட்டார். ஓ, நீங்க ஏன்னு கேளுங்க, பதில் சொல்றேன். இல்ல, ராகுல் அழைத்தும் வரமாட்டேன்னு ஏன் விஜய் சொன்னார்? காரணம் என்ன என்று கேட்டால், நீங்க மு.க. ஸ்டாலின் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் நானும் எப்படி ஒன்னாக இருப்பது என்ற கேள்வியை விஜய் எழுப்பியிருக்கிறார். அப்படிதான் அவர் சொல்ல வர்றது, இந்தி கூட்டணில ஒண்ணு டிஎம்கே இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும். டிஎம்கே நாங்களும் ஒரே கூட்டணிக்குள்ள இருக்க முடியாதுன்னு விஜய் சொல்ற. எஸ், கரெக்ட். எத்தனை குழப்பம் இருக்கு பாத்தீங்களா? இப்போ எவ்வளவு சரி, அதுக்கு இப்ப ராகுல் காந்தியோட ஐடியா என்ன? இந்த 2 பேருமே இந்தி கூட்டணியில இருக்கணுங்கிறாரா? 2 பேரும் ஒன்னா இருக்கணும், தான் முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆயிடணும். அது எவ்வளவு பெரிய யோசனை பாருங்க. ஐயோ பாவம். விஜயனுடைய ஸ்டாண்ட் கரெக்ட் சீனிவாசன், விஜயனுடைய ஸ்டாண்ட் கரெக்ட். இவன் தோல்ல தோணு இவரு, இன்னொருத்தன் தோல்ல தோணு இவரு. இது என்ன சார், இது அரசியலா சீனிவாசன்? கடைசியில திமுக 5 சீட் வச்சு பண்ணி கொடுத்தாங்க. 2ஆம் பேர் தெரியாது போயிட்டாராங்க விஜயோட. இது என்ன சார் அரசியல் இது? இதுக்கு மத்தியில டெல்லியில ஆல் ஆஃப் அ சடன் அங்க லாஸ்ட் 9 months டெல்லி போலீஸ் கமிஷனரா இருந்த சதீஷ் கோல்ச்சா மாற்றப்பட்டு அனுராக் குமார் ஐபிஎஸ் 1994 பேட்ச் ஐபிஎஸ் ஆபீசர், அவரை டெல்லி இந்திய போலீஸ் கமிஷனரா நியமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம், என்ன நடந்தது சார்? காக்ரோச் பார்ட்டி, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய தலைவரை இதே சதீஷ் கோல்ச்சா என்பவர் 2ஆம் பேருக்கு தெரியாத ஆகாய விமானத்தின் இறங்கியவுடன் வேறொரு கேட் மூலமா கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணாத ஸ்மூத்தா கொண்டு போய் விட்டாங்க. அதனால பரபரப்பு இல்லாத போயிடுச்சு. ஆனால் டெல்லியில் சில முக்கிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது ஊழல் புகார் அதிகமாகிவிட்டது.
அமித்ஷா அவர்கள் கடந்த ஒரு மாதமாக இது மாதிரியான ரிப்போர்ட் வரும்போது மிக மிக உஷாராக இருந்தார். அதை தவிர சோனம் வாங்சுக் என்பவர் திடீரென்று லடாக்கில் சுதந்திரம் வேண்டும் என்றெல்லாம் சொல்லி லடாக்கில் போரிட்டு கொண்டிருந்தவர் 25 லட்சம் நீட் மாணவர்களுக்கு சாதகமாக தர்மேந்திர பிரதான் மாற்றுக ஒழிக என்றெல்லாம் கோஷம் போட்டுக்கொண்டு கடந்த 10 நாட்களாக அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார் ஜந்தர் மந்தர் இடத்துல. அவர் எல்லாரும் போய் பார்த்தாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல இந்த கர்பாம்பூச்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய அபிஷேக் திப்கே அவங்க உட்காந்துருக்காரு. 2 பேர் பக்கத்துல இருக்காங்க. ஆனா சோனம் வாங்சுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்துடுச்சு. இது நடுவுல நீட் எக்ஸாம் நடந்து நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுது. ஆமா, இது நடுவுல மத்திய அரசாங்கத்தினுடைய மந்திரி சபை விஸ்தரிக்கப்படும் ஊதினாங்க எல்லாரும். தர்மேந்திர பிரதான் போயிடுவார்னு எல்லாம் பெரிய எடிட்டோர்ல எழுதினாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்துஸ்தான் டைம்ஸ் தான். இப்ப பாருங்க, இந்த கர்பாம்பூச்சி காங்கிரஸ் ராகுல் காந்தி நினைக்கிறார் இது பாஜகவுடைய சூழ்ச்சி, எனக்கு எதிராக செய்கிறார்கள். அவனை போய் பார்க்கவே இல்லை. இப்ப சோனம் வாங்சுக் ஏன்டா தடால்னுட்டு லடாக்ல இருந்து இங்க உட்கார்ந்துருக்காரு டெல்லியில. இது பாரதிய ஜனதா கட்சியோட சூழ்ச்சி. அதனால ராகுல் காந்தி போய் பார்க்கல. இது நடுவுல பிஜேபிக்கு என்ன சார் சூழ்ச்சி இருக்க முடியும்? ஏன்னா போராட்டம் நடத்துறவங்களுடைய கோரிக்கையே பிஜேபியுடைய மினிஸ்டர் பதவி விலகணும் தானே, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் தானே அவங்க கோரிக்கை. எப்படி அப்புறம் அந்த பிஜேபியோட சூழ்ச்சி என்ன இருக்க முடியும்? எப்படி பல கட்சிகளை உடைக்கிறாரோ இணைக்கிறாரோ அமித்ஷா, அது மாதிரி காங்கிரஸை திசை திருப்ப வேண்டும் என்று அமித்ஷாவால் கொண்டு வரப்பட்ட இந்த இருவரும், சோனம் வாங்சுக்கும் அபிஷேக் திப்கேக்கும் பாஜக பின்னணி இருக்கிறது என்று அவர் பயப்படுறாருங்க. நம்ம என்ன சொல்ல முடியும் ஸ்ரீனிவாசன்? அதனால இது நடுவில் முந்தானே டே பிஃபோர் எஸ்டர்டே சோனம் வாங்சு சீரியஸா போயிடுச்சு உடம்புன்னு சொல்லி விட்டாங்க, செத்து போடுவார்னு. இது நடுவில் தான் போலீஸ் கமிஷனர் கிட்ட சொன்னாங்க நீ அவனை வெக்கேட் பண்ணுன்னு. பண்ணாதுன்றாரு. நேத்து நைட் என்னாச்சுன்னா, நம்ம இருவரும் பேசுவது வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை காலை 18ஆம் தேதி காலை ஒரு பெரிய வெள்ளை துணி கொண்டாங்க போலீஸ்காரங்க. தடன்னு ஒரு 50-60 போலீஸ்காரன் வந்த உடனே அந்த வெள்ளை துணி மறைச்சிட்டு யாரும் கேமரால போட்டோ எடுக்கூடாதுன்னுட்டு அந்த வாங்சுக்கு அப்படியே டக்குன்னு எடுத்து வேன்ல கொண்டு போயிட்டாங்க. இது புது அனுராக் சிங் செய்தது, அனுராக் குமார் செய்தது. இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்பியது. ஆனால் 20ஆம் தேதி நாடாளுமன்றம் நடக்கும் பொழுது இதே ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியோட பாக்கி இருக்கக்கூடிய 1-2 சில்லற கூட்டம் இருக்குது பாருங்க, சுகாத்தர் ராய், அப்புறமா அந்த மூவா மொய்த்ராங்கிறவெல்லாம் ஊர்வலம் வரணும்னு பார்த்தாங்க. யாரோட? சோனம் வாங்சுக்கோட. இதை செய்து காண்பித்தார் அனுராக் குமார். இதுதான் சார் பேக்ரவுண்ட் சீனிவாசன். இந்த மாதிரி விளக்கமா யாரும் என்ன செய்து காண்பித்தார் அனுராக் குமார்? சோனம் வாங்சுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டாங்க. பெருக்கி தளம் கொடுத்து ஒண்ணு பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. இப்ப நாளைக்கு எப்படி ஊர்வலம் வருவாங்க எதிர்கட்சியினர்? அதை இல்லாமல் ஆக்கிட்டார், ஒண்ணும் இல்லாத ஆக்கிட்டார். சரி சார், இதுல நான் என்ன கேட்கிறேன்னா, டெல்லி கமிஷனருடைய மாற்றத்துக்கான கான்கிரீட் ரீசன் என்னன்னு கேட்கிறேன். காங்கிரஸ் இந்த சோனம் வாங்சுக்குடன் மத்திய அரசாங்கம் சொன்னதை செய்யாத இருந்தார் என்ற ஒரு பழிதான் இருக்கிறது சீனிவாசன் டெல்லியில். அதைத்தான் பேசுகிறார்கள் சதீஷ் கோல்சாமி. இது ஒரு உதாரணத்தை சொல்றேன். மத்திய அரசாங்கம் நினைத்தது இந்த சோனம் வாங்சுக் இங்க வந்தது ஒரு எல்லை மீறிய செயல். அவருடைய ஆர்பிட் வரும் லடாக். அவர் இந்த அமீர் கான் படிச்சு நடந்து 3 இடியட்ங்கிற படத்தில் நடிச்சார் வேற. அதனால அவர் பாப்புலாரிட்டி உண்டு. அவர் சினிமா நடிகர் வேற, கொஞ்சம் எழுதுவாரு பேசுவாரு, நல்ல கவிதை எல்லாம் எழுதுறாரு அந்த ஒரு பாஷையில. அவங்க என்ன பண்ணாங்க, ராத்திரோட தூக்கலாம்னு நினைச்சாங்க. அது கோல்சா பண்ணல. 13 நாள் உட்கார வச்சாங்க. தினம் ராஜா கூட பார்த்துட்டு வந்தார். அகிலேஷ் யாதவ் போய் பார்த்தாரு. எல்லாரும் போய் பார்த்தாங்க. இது இந்த ஷஹீன் பாக் மாதிரி ஆக்கணும்னு நினைச்சாங்க, நடக்கல. அந்த ஷஹீன் பாக் மாதிரியோ இல்ல பாரத் கிசான் அந்த போது அங்க புராரியில
கிசான் சம்மேளனம் நடந்தபோது அடிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி இன்னொரு நடக்கலாம். இது நடுவில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று இரவு 17ஆம் தேதி இரவு வாஞ்சுக் அவர்கள் இரவு சிறுநீர் கழிக்க பழங்கி இருக்காரு. அவங்க பார்த்தோன்னே அந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. வீடியோலாம் வருதுங்க, நிறைய வருதுங்க சீனிவாசன். அது என்ன உண்ணா வந்து வேண்டி கிடக்கு. அது போடாத வரைக்கும் சிக்கன் பிக்கன்லாம் வருது. அதை பார்த்தோன்னே பயந்துட்டார் அவர். என் பக்கத்தில் உட்காந்து நான் சின்சியரா பண்றேன், நீ எப்படி பண்றேன். அதுல தான் ராகுல் காந்தி சந்தேகம் பிஜேபியினுடைய பிளான்ட்டு. இது என்ன நடக்குன்னு தெரியல சார். ஆனா பலிகடாவானது சதீஷ் கோல்ச்சா. அந்த அனுராக் சிங், அனுராக் தாக்கூர் என்பவர் எனக்கு மிக அனுராக் குமார் மிக நெருங்கிய நண்பர், மூத்த ஐபிஎஸ் ஆபீசர், அமித்ஷாவிற்கு மிக மிக நெருக்கமாக இருப்பவர், இப்பொழுது ஸ்பெஷல் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோவாக இருந்தவர். லண்டன்லாம் போயிருக்காரு, நிறைய இடத்துலாம் இருந்திருக்காரு. நம்ம ஊர்ல எம்.கே. நாராயணன், இஎஸ்என் நரசிம்மன் சர்வ் பண்ணியிருக்காரு, பெரிய சீனியர் ஆபீசர். இனி வந்த உடனே அந்த ராத்திரி ஒரு 10 பேர் போலீஸ்காரன் எடுத்து விட்டாங்க. அதுதாங்க ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பின்னணி செய்திகள். சார், இன்னைக்கு நிதின் நபின் தன்னுடைய டீமை அனௌன்ஸ் பண்ணிடுவார். முக்கியமான ஆல் இண்டியா ஆபீஸ் பேரர்ஸ நிதின் நபின் அறிவித்து விடுவார். அதனால பிஜேபியுடைய தேசிய அணி எதுங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் நான் சனிக்கிழமை சொல்றேன் இன்னைக்கு வந்துரும் அப்படின்னு. அதுக்காக மத்தியானம் வரைக்குமே வெயிட் பண்ணோம். கடைசியில இன்னைக்கும் எந்த அறிவிப்பும் வரல. எப்பத்தான் நிதின் நபின் தன்னுடைய டீமை அறிவிப்பார்? எதனால இந்த தாமதம்? கூடிய விரைவில் அறிவிப்பார், அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. வெரி ஷார்ட்லி. அது எப்பதான் அந்த ஷார்ட்லி முடியுமோ தெரியல. 3 மணிக்கு சொன்னதுனால நானும் தொலைக்காட்சி டைம்ஸ் தொலைக்காட்சியில் இருந்தேன். எப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க தெரியல. உள்ள சிக்கல் இருப்பது தெளிவாக தெரிகிறது சீனிவாசன். அந்த கட்சியிலும் சரி, கட்சியினுடைய அமைப்பிலும் சரி, ஏதாவது இப்போது போட்டுட்டு அது பிரச்சனையாகக்கூடாது நாடாளுமன்றத்திற்கு என்று தள்ளி போட்டாலும் போடலாம் சீனிவாசன். இப்ப பாருங்க, அதுல சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நான் போன வாட்டி உங்களுக்கு சொன்னேன், 11 பேர் இருக்கத்துல ஒரு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் போடணும். சிவராஜ் சிங் சௌஹானை கொண்டு வந்தாங்க, ஜேபி நட்டா பாலிசி. இப்போ 20 மாநிலத்தில் பாஜக ஆட்சி புரிகிறது. ஒரு 11 பேர்ல ஒவ்வொரு வேரியஸ் டிசிப்ளின்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஒரு முதலமைச்சரை போட வேண்டும் என்ற குழல் RSS உயர்த்துகிறது. அதுல அவங்க சொல்றாங்க தேவேந்திர பட்னவிஸை போடணும்னு. ஆனா பிஜேபி நினைக்கிறது யோகி ஆதித்யநாத் போடலாம்னு. அதுக்கு சில மத்திய மந்திரிகள் எதிர்க்கிறார்கள். இதுதான் உண்மை சார். அதனாலதான் டிலே ஆகுது சீனிவாசன். வேற ஒன்றும் சிம்பிளா நம்ம பாஜகவிற்கு எதிர்த்தும் பேசல, ஆதரிச்சும் பேசல. திஸ் இஸ் தி ரியல் மேட்டர் சார். அதுதான். ஆனா சீக்கிரமே வந்துடும் சீனிவாசன். ஓகே சார், இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா செய்தி துளி. 1 நாடாளுமன்ற கூட்டம் 20ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறது. ஸ்பீக்கர் லோக்சபா அனைத்து எம்பிக்களுக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காரு, ஒரு அறிவுரை. இனிமேல் நீங்க கண்ணாடி போட்டுன்னு வராதிங்க, பேனா எடுத்துன்னு வராதிங்க, ரிஸ்ட் வாட்ச் எடுத்துன்னு வராதிங்க அப்படின்னு. அதுக்கு எதற்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒன்று சொல்றேன். இப்போ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சீனிவாசன், ஸ்மார்ட் போன் வந்துடுச்சு, ஸ்மார்ட் கண்ணாடி வந்துடுச்சு. இந்த கண்ணாடி இந்த இடத்துலயும் வச்சுட்டு ஒரு பின் மாதிரி வச்சுட்டாங்க. அதுல நம்ம 2 பேரும் பேசுறது 3 மணி நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணும் சார். அந்த பின் அது உங்களுடைய போன்ல கனெக்ட் ஆயிடுங்க ப்ளூடூத்ல. அவங்க கண்ணாடி போட்டு வராதுன்னு ஸ்மார்ட் கண்ணாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா இன்னொன்று இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது டேப் ரெக்கார்ட் ஆடுது. அதை தவிர இந்த மாதிரி இந்த பேனா கொண்டுறாதுன்னு. இது உள்ள நிப்பு மாதிரி ஒண்ணு இருக்குது. அதுல ஒரு சின்ன நீங்க மோதிரம் போட்டுன்னு வரக்கூடாது. உங்க மோதிரம் காமிங்க, மோதிரம் அந்த மோதிரத்தை போட்டுன்னு வரக்கூடாது. அந்த மோதிரத்தை உள்ள ஒரு டேப் ரெக்கார்டு வச்சு அது உங்க ப்ளூடூத்தோட உங்க மொபைல் போன்ல நம்ம பேசுறது கான்வர்சேஷன். இப்போ ஒருவேளை நான் அமித்ஷா கிட்ட போய் பேசுறேன், ஒரு எம்பி,
உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கனிமொழியும் அமித்ஷாவும் பேசுகிறார்கள், அல்லது ராஜாவும் அமித்ஷாவும் பேசுகிறார்கள். ஒருவேளை 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஸ்மார்ட் அதை வச்சுருந்தான்னு வச்சுங்க, அந்த கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகும். நாளைக்கு அது சாதகமாகவும் யூஸ் பண்ணலாம், பாதகமாகவும் யூஸ் பண்ணலாம். அதனால ஆணை போட்டாரு. நாளையிலேருந்து ஒரு மாபெரும் சிக்கல் இருக்கிறது. முதல்ல பழகி எடுத்துன்னு போய் போராட்டம் பண்ணுவாங்க எல்லாம், அமித்ஷா ஒழிக, கவர்னர் வாபஸ் வாங்கு, நீட் ஒழிக என்று திமுகலாம் போயிருந்தாங்க. இப்போ கண்ணாடி போட்டு பாப்பா எல்லாம் தடவாங்க போய் இப்படி கண்ணாடி இல்லைன்னா என்ன பண்றது, வாட்ச் இல்லைன்னா என்ன பண்றது, இதெல்லாம் ஸ்மார்ட் வந்துட்டதுனால அதுக்கு கண்ணாடி இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஸ்பெக்ஸ் தானே கூடாதுன்னு இருக்காங்க. ஆமா, ரெகுலர் கண்ணாடி எப்படி போடக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? இப்போ ஒரு பவர் கிளாஸ் போட்டிருந்தாலும் போடாம எங்க தடிக்க விழாருதா? சீனிவாசன் ஒண்ணு குறைஞ்சது ஒரு 543 எம்பியில 100 எம்பி இந்த ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்களே, ஸ்மார்ட் இது பண்ற வச்சிருக்காங்க. இப்போ சாதா ரே பேங்க் விளம்பரம் கொடுக்குறாங்களா? உங்களோட பிரைவசி என்ன அர்த்தம்? இப்போ நம்ம 2 பேரும் பேசுறோம், அது பிரைவசி சார். அந்த ஸ்மார்ட் ஸ்பெக்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள வெளியேற்றணும், அவ்வளவுதானே ஒழிய நீங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டவங்க உள்ள வரக்கூடாதுன்னா அது பல எம்பிக்கள் வர முடியாம போயிடும். ஸ்பெக்ஸ் இல்லாம அவங்க எப்படி சார் இயங்க முடியும்? நீங்க ஒரு ஸ்கேனர் இருக்கோ இல்ல ஸ்கேனர் வைக்கிறீங்க, இப்ப அதுக்கு ஸ்கேனர் கண்டுபிடிக்க முடியாது அந்த ஸ்கேனர்ல. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கேனர் வேணும். என்ன சார் இது? நீங்க அட்வான்ஸ் ஆக இதுவும் ஒரு அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஆக மொத்தம் ஸ்பீக்கர் அந்த சர்க்குலர் போட்டத்துல மாபெரும் எதிர்ப்பு இருக்கிறது, காங்கிரஸ் தரப்பிலிருந்து, அனைத்து எதிர்கட்சி தரப்பிலிருந்தும் கூட. செய்தி துளி 2. கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற மந்திரி, அதாவது மினிஸ்டர் ஃபார் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா ஓம் பிர்லா இருவரும் சேர்ந்து கொண்டு ராஜ்யசபா லோக்சபா இருக்கும் புதிய கட்டிடத்தில் அந்த கூடும் இடத்தில் ஒரு 20-30 ரவுண்ட் டேபிள் போட்டுட்டு ஒரு கேன்டீன் மாதிரி பண்ணிட்டாங்க. யாருன்னா உட்காந்து சாப்பிடலாம் அந்த டேபிள்ல. அந்த டேபிள் மேல ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு ஒரு 10 கப்பு, ஒரு 5-6 ஸ்வீட்னர், உப்பு, சர்க்கரை, மிளகா அப்படிலாம் வச்சிருக்காங்க போட்டு. இப்போ கிரண் ரிஜிஜுடைய ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்த், வெஸ்ட், சவுத், ஈஸ்ட் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் அந்தந்த ஃபுட் உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு ஃபுட்னா இட்லி, தோசை, வடை. வட இந்தியாவிலேருந்துன்னா இந்த மாதிரி ஒன்று சப்பாத்தி, சமோசா எல்லாம் கிடைக்கும். அங்கே பாவ் பாஜி அண்டு போஹா மகாராஷ்டிராலேருந்து கிடைக்கும். ஈஸ்ட் இந்தியா ஆனால் வெஜிடேரியன் ஃபுட் சொல்லிட்டாங்க. இது ஒரு பிரபலமாகி கொண்டு வருகிறது நாடாளுமன்ற எம்பிக்கள் நடுவே. ஆக மொத்தம் இது வந்து ஒரு நியூ பேட்டர்னா இருக்கிறது. பிளஸ் செய்தி துளி 3. கூடிய விரைவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 100 ரூபாய், 500 ரூபாய் இந்த 2 ரூபாய்களும் பிளாஸ்டிக் நோட்டை கொண்டு போறாங்க 2028 பிளாஸ்டிக் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இருக்கிறது. அதற்கான வழிமுறைகள் எல்லாம் முடித்து விட்டார்கள். பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் என்று BRPNMPL ஒரு கம்பெனி இருக்குதுங்க. இந்த நோட் அங்கே தான் பிரிண்ட் பண்றாங்க, 3 இடத்துல பிரிண்ட் பண்றாங்க இந்தியாவில். அது டெண்டர் போட்டுட்டாங்க. இப்போ இஸ் ஒரு பிக் ரீவேம்ப். RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த பிளாஸ்டிக் நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்றதுல முதன்முறையாக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதற்காக ஒரு பெரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மத்திய அரசு அதற்கு அனுமதி கொடுத்து விட்டது. இது நியூ பேட்டர்ன். எப்படி பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஜீண்ட் என்று சொல்லக்கூடிய ஹரியானாவில் நைட்ரஜன் ட்ரெயினை விட்டுட்டு இந்தியாவுக்கு முதல் பெயரை வாங்கி கொடுத்தாரோ, அதே மாதிரி கூடிய விரைவில் குறைந்தது 6-7 மாசத்திற்குள் இந்த பிளாஸ்டிக் நோட் பிரிண்ட் பண்றது ஆரம்பிச்சாங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகாது. இப்போ ஆஸ்திரேலியாலாம் இருக்குது, அது போதாத வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கு. நீங்க பிளாஸ்டிக் நோட் பாருங்க, பிளாஸ்டிக் காகிதம் மாதிரி தான் இருக்கும். இந்த பிரிண்டிங் வந்து பிளாஸ்டிக் மேல இருக்கும், அதுல டூப்ளிகேட் பண்ண முடியாது உங்களுக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நோட்டை பாருங்க, அது பாருங்க, இது $5. இது வந்து இது நடுவில் வாட்டர்லாம் இருக்கு பாருங்க. இது நடுவில் இந்த ரிசர்வ் பேங்க் சிம்பிள்லாம் இருக்குது.
இது நடுவுல குருவி இருக்கு, இது நடுவுல குருவி எல்லாம் இருக்கு. இது மாதிரியான நோட்டு இந்தியாவில் வர இருக்கு. இது வந்து என்ன கசக்கினாலும் கசங்காது. இது ஓகே ஓகே. இது வந்து இது பிளாஸ்டிக் இது, ஆனா இது இட் கேனாட் பி கவுண்டர்ஃபீட்டட். காரணம் என்னன்னு சொன்னால் இது நடுவுல பாருங்க ஆஸ்திரேலியானுடைய இது இருக்குது, இந்த ஓட்டை உள்ள இது மாதிரி. ஆனா இது 5 ரூபா, இது 100 ரூபா 500 ரூபா பண்ண போறாங்க. இது பண்ற செலவே 60 ரூபா ஆகுதுங்க. இதெல்லாம் குழு போட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் இன் பிரின்சிபல் ஒத்துணுட்டாங்க. இது ஒரு நூதன முயற்சியாகத்தான் செய்து வருகிறார்கள் டெல்லியில். ராஜகோபாலன், வழக்கம் போல அரிய தகவல்களை ரொம்ப சிறப்பான முறையில் கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ராஜகோபால். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.